ஹாய், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் அண்ட் டிடிசெட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நாம ஒரு கம்ப்ளீட்டா வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஒரு ஸ்டார்ட் அப் செக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஜென்ரலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஒவ்வொரு டாபிக்குமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். உங்களுக்கு என்னோட ஆடியோ கிளியரா கேக்குதா? ஆடியோ கிளியர்? கேக்குது மேம். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப சிம்பிளா ஈஸியா என்ன பிளான் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி எக்ஸிகியூஷன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிகினர் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களோட இண்டஸ்ட்ரி நல்லாவே நல்லா தெரியும். ஸோ அந்தந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற இந்த ஒரு டாபிக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர். ஓகே. ஒரு இன்வெஸ்டர் எப்படி எல்லாம் மார்க்கெட்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியும் பேசிட்டு ட்ரேடிங் அப்படிங்கிற ஒண்ணு ஒரு ட்ரேடருக்கு இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரேடரா உள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஓவராலா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல இருக்கட்டும். அத பத்தி எல்லாம் நம்ம வரி பண்ண தேவையே இல்ல. நமக்கு எது செட் ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது செட் ஆகும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்ப நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட ஆஃபீஸ்ல, உங்களோட பிரைமரி ஒர்க்ல, உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க. உங்கள போயிட்டு டெய்லி 9:15க்கு நான் குடுக்குற ட்ரேட் எடுங்க. 9:30க்கு ட்ரேட் எடுங்க. 10:00 நான் குடுப்பேன் எடுங்கன்னா, உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு மார்னிங் 10:00 வரைக்கும் நான் ஃப்ரீயா இருப்பேன். அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் சஜஸ்ட் யூ. நான் டெய்லி ஒரு 9:30 மணி வரைக்கும் ஃப்ரீங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் பிஸிங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு டைப். ஹோல் டே நான் ஃப்ரீ தாங்க. எனக்கு என்ன மார்க்கெட்ல கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைப். எனக்கு எனக்கு நான் ஃப்ரீ பிஸி எல்லாம் விடுங்க. எனக்கு ட்ரேட் எல்லாம் பிடிக்காது. ட்ரேட்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ட்ரேட்லாம் வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா நான் வெயிட் பண்றேன்னா உங்களுக்கு என்ன செட் ஆகும்? ஸோ ஓவராலா மார்க்கெட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி ஷேர்ஸ்ல ஒரு இன்வெஸ்டரா நீங்க தொடங்கலாம். ஓகே. அப்படி இன்வெஸ்டரா தொடங்குறீங்க அப்படின்னா அதுலயும் எடுத்தோம் கவுத்தோம்லாம் எல்லாமே செய்ய முடியாது. உங்களுக்கு எது தேவை? ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகே. பிக்ஸட் டெபாசிட் இருக்கு, கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு, கோல்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, பிபிஎஃப் இருக்கு, என்பிஎஸ் இருக்கு. இதுல பிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற பக்கமே நம்ம போக வேண்டாம். இப்ப என்கிட்ட ஒரு மாசம் என்கிட்ட ஒரு 10 கோடி இருக்கு. ஓகே. எனக்கு எதுலயும் இந்த 10 கோடியில ரூபா கூட நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ரூபா கூட ரிஸ்க் எடுக்க விரும்பல. எனக்கு ஒரு மந்த்லி ரிட்டர்ன் வந்தா போதும். தென் கோ வித் டெபாசிட். ஓகே. எனக்கு ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் வேணும். மீடியம் ரிஸ்க் எடுக்கிறேன். கவர்மெண்ட் பாண்ட். நான் இன்வெஸ்ட் பண்ற பணம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும். அதே சமயம் என்னால மானிட்டர் பண்ண முடியாது. பட் லிமிட்டடான ரிஸ்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட். எனக்கு ஏறினாலும் சரி, இறங்குனாலும் சரி, என்ன என் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கணும். சொத்து, கோல்டு. என்கிட்ட பல்க் அமௌண்ட் இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி. நல்ல டெவலப் ஆகுற இடத்துல ரியல் எஸ்டேட். எனக்கு என்கிட்ட 50 ரூபாயில இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி லட்சங்கள் என்கிட்ட இல்ல. ஐ ஐ கேன் ஸ்டார்ட் வித் 50 ருபீஸ். அப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ்.
ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் கூட சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கணும். இப்படி இருக்கணும் செக்டார்ஸ்னா ஒரு பேங்கிங் செக்டார்ல பங்கு இருக்கணும், ஃபினான்ஸ் ரிலேட்டடா பங்கு இருக்கணும், எஃப்எம்சிஜில பங்கு இருக்கணும், ஃபார்மால பங்கு இருக்கணும், ஆட்டோ, ஐடி, எனர்ஜி, மெட்டல், இன்ஃப்ரா, டிஃபென்ஸ்னு ஓவராலா இந்திய பங்கு சந்தையில ஓவர் மார்க்கெட்ல எது எதுலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எது எதெல்லாம் நல்லா போகும், எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேஸ் பண்ணி யூ கேன் கோ வித் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இல்லங்க, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசெட். பட் அதை தாண்டி என்ன இருக்கு? ஓகே, நம்மளுடைய மணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஓகே, அப்ப வந்து நம்ம ட்ரேடிங்குள்ள வரோம். ட்ரேடிங் அப்படின்னா there is a lot of opportunity. இன்ட்ராடே ட்ரேட் இருக்கு, ஸ்விங் ட்ரேடிங் இருக்கு, பொசிஷனல் ட்ரேடிங் இருக்கு. அதாவது இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விக்கிறோம் இன்ட்ராடே. இன்னைக்கு வாங்கி 2-3 நாள் அந்த ஸ்டாக்கு 2 to 3% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வித்துட்டு வெளியே வரோம் ஸ்விங். இன்னைக்கு வாங்குறோம். ஓகே, இன்னைக்கு வாங்குறோம். ஒரு 2 to 5 நாள், 10 நாள், 20 நாள், 30 நாள். ஸோ மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி வேணாலும் போகலாம், எந்த பக்கம் வேணாலும் போகலாம். எனக்கு வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாங்குற இந்த ஸ்டாக்கை இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ ஹோல்ட் பண்ணி விற்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால் பொசிஷனல் ட்ரேடிங். ஓகே, ஸ்கேல்ப். ஸ்கேல்ப் அப்படின்னா இன்னைக்கு வாங்குற ட்ரேட நாம 2-3 நாட்கள் வைத்து ஹோல்ட் பண்ணி விற்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால் ஸ்கேல்ப் ட்ரேட். ஆப்ஷன் ட்ரேட். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது சாரி இன்னைக்கு பொசிஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி ஒரு வாரமோ 2 வாரமோ ஹோல்ட் பண்ணி வைக்கிறது பொசிஷனல். ஸ்கேல்ப் அப்படிங்கிறது மினிட்ஸ்ல மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு மினிட்ஸ் மூவ்மெண்ட்டை வச்சு ஒவ்வொரு செகண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை வச்சு வாங்கி வைக்கிறது. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நிறைய போகும், நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் நிறைய போகும். சின்ன சின்ன ப்ராஃபிட்ல இப்போ நான் இன்ட்ராடே பண்றேன்னா நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறேன்னா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்காக வெயிட் பண்ணுவேன். ஸ்கேல்ப்ல அப்படி இல்லை. 2 பாயிண்ட் டார்கெட் கிடைக்குதா, 3 பாயிண்ட்ஸ் எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வருது. கிடைக்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே லாபத்தை புக் பண்றது தான் ஸ்கேல்ப் ட்ரேடு. ஸோ இங்க நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்களுக்கும் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடுடைய செட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸ்கேல்ப்ல அப்படி இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு மூமெண்ட்ஸை மாத்தி ட்ரேடை முடிச்சுட்டு போறது. இப்ப இந்திய பங்குச்சந்தையில இண்டெக்ஸ்ல நடக்கிறது ஸ்கேல்ப் ட்ரேடு தான். அதாவது ஒரு 5 பாயிண்ட் ஏறுது, 4 பாயிண்ட் இறங்குது, 3 பாயிண்ட் ஏறுது, 2 பாயிண்ட் இறங்குது. ஸோ அந்த ஸ்கேல்ப் ட்ரேடர்ஸ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நல்ல ஒரு டீசென்டான டெக்னிக்கல் நாலேஜ், ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேடு ரொம்ப கிளியரா செட் ஆகும். ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்கேல்ப் ட்ரேடரா இருக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடரா இருக்கலாம். என்ன வேணாலும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதுல நாம என்ன கொண்டு போறோம், நமக்கு என்ன மாதிரியான செட்டப்ஸ் இருக்கு, நம்மளால வந்து என்ன ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய ட்ரேட் மெத்தடு வந்து நமக்கு செட் ஆகும். ஓகேவா? அத வந்து நாம எப்படி எக்ஸிகியூஷன்ஸ் பண்றோம்? இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி நாம கரெக்ட்டா கொண்டு போலாம். ஸோ ஆஸ் அ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நம்மளுடைய ட்ரேட் மெத்தட நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கான சில விஷயங்களை நான் சொல்றேன். நான் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆப்ஷன் ட்ரேடரா இப்ப இருக்கேன். இது வந்து என்னுடைய இந்த ஃபினான்ஷியல் இயர்ல என்னோட P&L. ஓகே, ஸோ இந்த P&L அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாலாம் வந்து எனக்கு கிடைக்கல. நிறைய விஷயங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி நிறைய ஒரு டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி கீப் ஆன் என்னோட ஒர்க்ஸை வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு போகும்போது அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு.
நல்லாவே இருக்கு. நல்லாவே மூவ் ஆகுது. ஸோ ஓவராலா இதோடைய ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால வி கேன் ஃபாலோ திஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க இந்த லாஸ்ட் 6 மந்த்தா என்ன ஃபாலோ பண்ணியிருந்தா இதோடைய மெத்தட்ஸ் எல்லாமே புரியும். நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இது வந்து தெர் இஸ் நோ கேம்லிங், தெர் இஸ் நோ மேஜிக்ஸ், ஏதோ டக்கு டக்குன்னு ஃப்ளூக்ல வரதெல்லாம் நிச்சயமா கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக் ட்ரேடிங், ஃப்ளூக் என்ட்ரி அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு பொட்டன்ஷியல், ஒரு பொசிஷனல். எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க முடிக்கிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்றோம், இது எல்லாமே எல்லாமே சார்ந்தது தான் இந்த ஒரு ட்ரேட் மெத்தட். ஓகே. ஸோ நாம வந்து இதை எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னில வந்து லாஸ்ட் ஒரு 90 டேஸ் வந்து இந்த இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து மொத்தமா வந்து 90 ட்ரேடிங் டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ட்ரேடிங்கை வந்து ரொம்ப டிசிப்ளினா, ரொம்ப ரெகுலரா, கன்சிஸ்டன்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 90 ட்ரேடிங் டேஸ்ல வந்து என்னால வந்து ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டு போக முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன். ஸோ இது வந்து ப்ரூவனான ஒரு மெத்தட்ஸ் தான். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 90 ட்ரேடிங் டேஸ் இந்த 71 ட்ரேடிங்ஸை வந்து நான் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறதுக்கு காரணமா அமைஞ்சது ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ். நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் ரொம்ப கிளியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி கன்சிஸ்டன்டான ட்ரேட் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்றேன். நேத்து கிளாஸ்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் எடுக்கணும். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா ஃபைன், குட், மூவ். அதே வந்து நம்ம டிசிப்ளின், எக்ஸிகியூஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணாலே போக முடியும். ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். நம்ம ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு இது இது நான் எல்லா இடத்துலயுமே சொல்ற ஒரு விஷயம் தான். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாலாம் டாக்டர் ஆக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ரொம்ப சிம்பிளாலாம் டாக்டர் ஆக முடியாது. முதல்ல அவங்க இப்பெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நீட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5th வரைக்கும் தான் நீங்க ஃப்ரீ பேர்டு. 6த்துக்குள்ளேயே நீட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 6th முடிச்சதுக்கு அப்புறம் 6th இருந்து 12th வரைக்கும் நீட்டுக்கு படிச்சாதான் 12th நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனே ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனே இப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஜென்ரலா வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா தே நீட் டு பி லேர்ன் ஃப்ரம் ஸ்டார்டிங். பிளான் வேணும். அதே மாதிரி அவங்க 12th நீட்ல நல்ல மார்க் எடுத்தாதான் அவங்களுக்கு காலேஜ், ஒரு நல்ல காலேஜ்ல கிடைக்கும் சீட்டு. 5 வருஷம் படிக்கணும். படிச்சு முடிச்ச உடனே உங்க டாக்டர் கிடையாது. பிராக்டிஸ் பண்ணணும். நைட் ஷிஃப்ட் தான் மேக்சிமம் போடுறாங்க. அதுல விடிய விடிய முழிச்சிருந்து அதை முடிக்கணும். அந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஃபைனலி அவங்க என்ன பண்றாங்க அடுத்த ஸ்டெப் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அடுத்து ஒன்ஸ் வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மேஜர் கோர்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு மாஸ்டர் கோர்ஸ் ஏதாவது ஒன்று எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால ஒரு ப்ரொஃபஷன்ல உட்கார முடியுது. அந்த மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராப்பர் லேர்ன் பண்ணாம பண்ணும்போது, சரியான விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணாம பண்ணும்போது அவங்களால அதை பெருசா வந்து எக்ஸிகியூஷன்ஸ் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்தது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமா லாஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா நான் ஃபைண்ட் அவுட் பண்றது ஓவர் ட்ரேட் பண்றது தான். இது எப்படி ஒரு பிசினஸா பார்க்கணுமோ அதே மாதிரி இந்த அன்வான்டடா ஓவர் ட்ரேட் பண்றதெல்லாம் பண்ணாம ரொம்ப டிசிப்ளினா கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல, என்னோட லேர்ன்ல, என்னோட ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓவர் ட்ரேடால தான் அதிகமான லாஸ் வருது அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்றேன். ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா ஒன்ஸ் அந்த ட்ரேடோட டார்கெட் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
இல்ல அதோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல மார்க்கெட் வந்து நல்ல மேல ஏறிட்டே போகும்போது கிடைக்கிற ஒவ்வொரு லாபத்தையுமே கிடைக்கிற ஒவ்வொரு லாபத்தையுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறத புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி அதை போட்டு ஒர்க் பண்ணும்போது அது மூலமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே மூவ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடர், ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அனுபவம் உள்ளவங்க இதை பண்ணும்போது இட்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இது வந்து அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் வெப். நீங்க அலைஸ் ப்ளூல டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னா அவசியம் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க்கெட் வந்து 24,600 கால் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மார்க்கெட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்கு. ஸோ அப்போ நான் புட்டுக்கு போறேன். நிஃப்டி 24,600 புட்டை நான் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு வந்து 7ஆம் தேதி வந்து டெக்னிக்கலி இந்த லெவலுக்கு மேல பை அப்படிங்கிறது காட்டுது. ஸோ நான் வந்து இங்க வாங்குறேன் அப்படின்னா திரும்ப இறங்கும் போது பேனிக் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் பை லெவல், இதுதான் ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படிங்கிறது ஓப்பன்ல விடுறோம். ஸோ ஒரு சின்ன டவுன் வரும்போது உடனே பேனிக் ஆகுறது. ஓகேவா? அடுத்து ஒரு டவுன் வரும்போது பேனிக் ஆகுறது, அடுத்து ஒரு டவுன் வரும்போது பேனிக் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் கிளீனா இருக்கவே கூடாது. இங்க வாங்குறோம் அப்படின்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். ஒரு ஏற்றம் கொடுக்கும்போது சரி, ஒண்ணு நான் 100 ரூபால வாங்கினேன், 150 ரூபா வந்துருச்சு, எனக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு 40 ரூபா லாபம். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,500 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ நான் ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா ஃபைன். அப்படி இல்லைன்னா என்னுடைய லாபம், என்னுடைய ஸ்டாப் லாஸ வர லாபத்தை பேஸ் பண்ணி இந்த இடத்துல மாத்திப்பேன். இன்னும் கொஞ்சம் ஏறுது, இந்த இடத்துல மாத்துவேன். இன்னும் கொஞ்சம் ஏறுது, இந்த இடத்துல மாத்துவேன். ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது அது ஹிட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ சும்மா எடுத்த இடத்துலலாம் ட்ரேடிங் எடுக்காம, கிடைச்ச இடத்துலலாம் ட்ரேடிங் எடுக்காம, சின்ன சின்ன ஏற்றத்திற்கு பயந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்றது. ஓகேவா? சின்ன சின்ன அப்சைடு ப்ராஃபிட்டை புக் பண்றது, ஒரு சின்ன சின்ன டவுன் சைடு இம்மீடியட்டா வந்து எக்ஸிட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அன்வான்டட் பேனிக் சுச்சுவேஷனா இருக்கும். அன்வான்டட் பேனிக் சுச்சுவேஷன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ரொம்ப கிளியரா ஒன்ஸ் இங்க வாங்குறோம் அப்படின்னா அது தொடர்ந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் வாங்குறோம். வாங்குறோம்னா அதோட டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எவ்வளவுதான் ஏறுனாலும் எவ்வளோ ஏறுனாலும் இமீடியட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஏறுது, சரி ஏறுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளுடைய டார்கெட்டை புக் பண்ணாம ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றேன், இன்னும் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சின்ன சின்ன ப்ராஃபிட்டை டிஎஸ்எல் போட்டுட்டே வாங்க. இதை தான் நீங்க ப்ராப்பரா கத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாம ஒரு ட்ரேடுல ஒரு ட்ரேட்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு மல்டி லாட்ஸ்ல போய் இந்த ரூல்ஸை டிசிப்ளினா ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. அப்படி கொண்டு போகும்போது அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 5 ரூல் தான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு கொடுப்பேன். ஒன்று, மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை சரியா ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். ப்ராப்பரான ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்ணணும். நீட்டான ப்ரீமியம் சூஸ் பண்ணணும். எஸ்எல் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த 5 ரூலை ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆப்ஷன் ட்ரேடர்ஸால மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியும். பட் என்னன்னா இதுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேட் அப்படிங்கறத இனிஷியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நாம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு ரூல் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, அதை எந்த அளவுக்கு டிசிப்ளினா கொண்டு போறோம் அப்படிங்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரூலு, பிளானு, டிசிப்ளின் இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கான எக்ஸிகியூஷன்ஸ். ஓகேவா? இப்ப 1:1 ஸ்ட்ராட்டஜியை நான் இனிஷியலா எமோஷனலா மார்க்கெட்ல வந்து
அன்வான்ட் எமோஷனலை சரி பண்றதுக்காக நாம ஃபாலோ பண்ற சில விஷயங்கள். அதாவது நீங்க வந்து அன்வான்டா நிறைய ட்ரேட்ஸ் எடுக்காம அன்வான்டா நிறைய ட்ரேட்ஸ் எடுக்காம எடுத்த ட்ரேட சரியா ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த 1:1 ஸ்ட்ராட்டஜி. 1:1 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து அது லாபமோ நஷ்டமோ அத வந்து சரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஒரு நல்ல லாபத்த குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நீங்க அத மல்டி லாட்ஸா கொண்டு போங்க. 2, 3 என்ட்ரியா கொண்டு போங்க. அதே மாதிரி இத கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் நாள், ஃபர்ஸ்ட் வீக் ஒரு ட்ரேடு, அடுத்த வாரம் 2வது ட்ரேடு, அதுக்கு அடுத்த வாரம் 3 ட்ரேடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகும்போது அதோட ரிசல்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா பண்றீங்களோ, அது உங்களுக்கு செட் ஆகும். இது எதுக்குமே எனக்கு டைம் இல்ல. என்னால மார்க்கெட் ட்ரெண்ட புரிஞ்சுக்க முடியல. ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ பிக் பண்ண முடியல. இது நீங்க சொல்ற மாதிரி என்னோட மேனுவல் மென்டல் மென்டலி நான் வந்து ட்ரேடிங்க்கு பிரிப்பேர் ஆனாலும், எமோஷனலி என்னால டிசிப்ளினா பண்ண முடியல அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க 2ண்ட் ஆப்ஷனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோ வித் ஆல்கோ. கோ வித் ஆல்கோ. ஆல்கோ அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு ஆ, இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இப்ப இருக்கிற அன்வான்டட் எமோஷனல கண்ட்ரோல் பண்றதுக்காகவே நமக்கு கிடைச்ச ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க நெறைய ஆல்கோஸ் இருக்கு. நெறைய பேரு ஆல்கோல நான் பண்ணியிருக்கேன். லாஸ் தான் இருக்கு. கேபிட்டல் மொத்தமும் காலியாயிருக்கு. 2,00,000 போட்டேன். நஷ்டமாயிருச்சு. இப்படியெல்லாம் சொல்றீங்க. இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, நான் அந்த மாதிரி ஆல்கோவ பார்த்ததே இல்ல. ஸோ ஆல்கோல தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்கோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரியுது. ஒரு நல்ல டிசிப்ளினான ஸ்ட்ராட்டஜி தெரியுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க அப்படியே பிளாங்க்கா ஃபாலோ பண்றது தான் ஆல்கோ. ஓகே. இதுல நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணி, அத அதுல அப்ளை பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய கிரியேட் பண்ணி, அதுல ஃபாலோ பண்ணி, அதுல என்ன ஸ்டெப்ஸ் வருது அப்படிங்கிறத வொர்க் பண்ணி பண்றது தான் பேசிக்கா வந்து அ ஆல்கோ. இதுல 2 டைப் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜிய இன்பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கிற நல்ல ஒரு புரோக்கிங்ஸ்ல, நல்ல ஒரு மேனேஜ்மென்ட்ல, நல்ல ஒரு ஆ இத நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்ப நான் வந்து ஆல்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணல. ரொம்ப கிளியரா இதுல என்ன வொர்க்ஸ் இருக்கு? இது எப்படி வொர்க் ஆகுது? என்ன மாதிரியான மேனேஜஸ் இருக்குங்கிறத டே பை டே பார்த்து, அத டெய்லர் மேட் பண்ண முடியுமா? அத வந்து சரி பண்ண முடியுமா? அத இன்னும் நல்லா கொண்டு போக முடியுமா? அப்படின்னு ரொம்ப கிளியரா ஃபாலோ பண்ணி அத உங்களுக்கு ரிசல்ட்டா கொண்டு வரப்போறேன். ஸோ என் அலைஸ் ப்ளூல இருக்கக்கூடிய இந்த ஆல்கோ அப்படிங்கிறது, ஆ லாஸ்ட் 3 மந்த்தாவே நான் உங்களுக்கு சொல்றேன். அது எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த 1 மாசத்துல அதோட ரிசல்ட்டையும் நான் ஷோ பண்றேன். எனக்கு வந்து ட்ரேட் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படிங்கிறவங்க, என்னால ட்ரேட் பண்றேன். ஆனா, என்னால ரொம்ப டிசிப்ளினாலாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க, இந்த ஆல்கோவ ஃபாலோ பண்ணலாம். இதுல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நான் 2 டைப் குடுக்குறேன். 1 நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜிய இன்பில்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ட்ராட்டஜிய ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்படி ஆக்டிவேட் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. மார்க்கெட் இங்க நான் சொன்ன இந்த 5 ரூல அதுவே ஃபாலோ பண்ணிக்கும். மார்க்கெட் உடைய ட்ரெண்ட அதே பிரெடிக்ட் பண்ணும். சைட்வேஸ்ல என்ட்ரி எடுக்காது. லாஸ்ட் 2 டேஸா நெறைய பேர் என்கிட்ட கேட்டது, "ஏன் ட்ரேட் எடுக்கல? ஏன் ட்ரேட் எடுக்கல?" நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேடே எடுக்காது. ஓகேவா? சைட்வேஸ்ல மார்க்கெட் ட்ரேடு எடுக்காது. 2வது விஷயம். அதுவே வந்து மார்க்கெட் ட்ரெண்ட பிரெடிக்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ பிக் பண்ணிக்கும். 3வது பிரீமியமா அதுவே சூஸ் பண்ணிக்கும். 4வது டார்கெட் ஸ்டாப் லாஸ
அதுவே ஒர்க் பண்ணிக்கும். ஸோ ஓவராலா உங்களுக்கு எந்த விதமான டென்ஷனோ, தேவையில்லாத பிரஷர்ஸ் எதுவுமே இங்க கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, இது வந்து ஆ ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும். டோட்டலா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ இது வந்து வால்யூம் பிரேக்கட் பையிங் ரூ. 3,29,000 வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிராஸா P&L வந்திருக்கு. ஓகே. ஆம் இது 2024லருந்து காட்டுறாங்க. ஓகே சாரி. 2024லருந்து இது அவங்களோட ரிப்போர்ட்டு. ஆனுவலா வந்து 1,00,000 வந்திருக்குங்கிறாங்க. மந்த்லி 10,000 ரிட்டர்ன் வந்திருக்கு அப்டிங்கிறாங்க. மேக்ஸிமமா ரூ. 27,000 லாஸ் ஆயிருக்குன்றாங்க. ஆ ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட வின்னிங் வந்து 72% இருக்குன்றாங்க. ஸோ 488 ட்ரேடிங் டேஸ்ல 350 நாள் லாபம் வந்திருக்கு. 137 நாள் லாஸ் வந்திருக்குன்றாங்க. இத வந்து சரியா அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா நான் நெறைய பண்ணியிருக்கேன். நெறைய புரோக்கிங்ல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறீங்கல்ல. நான் இது சரியா தப்பான்னு என்னுடைய 20 பிளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் செக் பண்ணி சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து சொல்றேன்ல, இது ஏன் பிராக்டிகலா இது பிராக்டிகல் தான். இது இப்படி வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இதெல்லாம் சும்மாங்க நம்ப முடியல. நான் நெறைய பண்ணியிருக்கேன். பண்ண முடியாதுன்னா, 90 ட்ரேடிங் டேஸ்ல 71 ட்ரேடிங் டேஸ் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா, அப்ப அவங்க சொல்ற இதுவும் சரி அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க சொல்ற அந்த ரூல ஃபாலோ பண்றாங்க. பிளாங்க்கா, பிளைண்டா எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேடு தான் மேக்ஸிமம் எடுக்குறாங்க. அதுவும் ட்ரெண்ட் நல்லா கன்ஃபார்ம் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸா போச்சுன்னா, செகண்ட் ட்ரேட் எடுக்குறாங்க. செகண்ட் ட்ரேட கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. அதுல கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டுங்கிறதும் நல்லா இருக்கு. இவங்களுடைய ட்ரேடு மெத்தடும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெர்சனலி ஒரு பெரிய டென்ஷன் இல்லாம இருக்கு. ஓகே. ஸோ மந்த் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு இது குடுத்துருக்காங்க. ஆ ஓவராலா இது வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. ஸோ ஆஸ் அ ஆப்ஷன் ட்ரேடர் எனக்கு வந்து மார்க்கெட்ட பத்தி புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி நான் ஓனா ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு டைம் இல்லன்னா ஆல்கோ போங்க. எனக்கு டைம் இருக்கு. ஆல்கோங்கிறது எஸ்ஐபி மாதிரி. நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ரிட்டர்னோ, ரிவார்டோ அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம அதோடைய பெனிஃபிட்ஸ பார்க்க போறோம். இங்க நாம ரிஸ்க்க வந்து புரிஞ்சுகிட்டு தான் இருந்தே ஆகணும். டெய்லி ரிஸ்க் என்னங்கிறத புரிஞ்சுகிட்டு தான் ஆகணும். எஸ்ஐபிலயும் அப்படிதான். நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். கேப்பிட்டல் அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரி 100% கேரண்டியான்னு கேட்டா, ஜஸ்ட் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க்ன்ற மாரி தான். மேனுவலுங்கும்போது நம்ம கைப்பட பணம் இருக்கும். நம்ம வந்து கரெக்ட்டா ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு கிளீனா புரிய ஆரம்பிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அத ஃபாலோ பண்ணும்போது, நம்மளால வந்து அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இதுல இருக்கிற எல்லாமே அ நீங்க உங்களுக்கு எது செட் ஆகுமோ அத தேர்ந்தெடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்ப நீங்க ஃபைனல் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேடிங்க்கு வரீங்கன்னா, நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ட்ரேடிங்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? அதுல குறிப்பா ரொம்ப அக்ரெசிவா போயிட்டுருக்கிற இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு எல்லாருக்கும் செட் ஆகும்? ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் வந்து அதுல ஆல்கோ போட்டா, மேனுவல் போட்டா எது எனக்கு செட் ஆகும்? இது எல்லாத்தையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெகுலரா வந்து நாம டெய்லி ம இப்ப நமக்கு ஈவ்னிங் வந்து ஒரு 2 டேஸ் ஸ்பெஷல் ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ் இருக்கு. ஈவ்னிங் 7:00ல இருந்து. அதனால தான் நான் இன்னைக்கு 11:00 கிளாஸ் போட்டேன். லேட்டா ஜாயின் பண்ணவங்க டோன்ட் வொரி. இத நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணி குடுத்துருவேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் தான் இருக்கு. இன்னும் 6 டேஸ் லைவ் ஸ்டாக் ஆப்ஷன் சாரி. இன்னைக்கு ஒரு நாள் தான். இன்னைக்கு ஈவ்னிங் வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க பேசிக்ஸ்ல இருந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். நீங்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் யூடியூப் சேனல் பார்த்ததே இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் லிங்க்கு. உங்களுக்கு வந்து
இது இன்ஸ்டா பேஜ். இதையும் நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால டெய்லி உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே நான் குடுத்துடுவேன். அண்ட் இது வந்து நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப்பு. இப்ப எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் ப்ராப்ளமா இருக்கு. அதனால நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே குடுத்துருவேன். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். ஓகே. உங்களுக்கு இப்ப வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பண்றேன். எனி டவுட்ஸ்? உங்க மியூட் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. மேடம் இந்த ஆல்கோ ட்ரேடிங் இருக்கு இல்லையா, அந்த அலைஸ்ல இருந்து அது எப்படி போடணும்ன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அந்த உங்களுக்கு அலைஸ் அலைஸ் ப்ளூல அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் இருக்கா சார்? ஹலோ. உங்களுக்கு அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்றேன். அது வந்து எப்படி பண்ணி பண்ணணும், எதுல போய் பண்ணணுங்கிறதுக்கு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே மேம், தேங்க்யூ. அப்புறம் மேம் இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ், இந்த 2 டேஸ் கிளாஸ் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே டெலிகிராம் லிங்க் அனுப்பிச்சிட்டேன். டெலிகிராம் லிங்க்ல கிளாஸ் லிங்க் வந்துரும். டெலிகிராம்ல தான் சரி வரும். பிகாஸ் வாட்ஸ்அப்ல பல்கா அனுப்ப முடியாது. அதனால எல்லாருமே டெலிகிராம்ல அவைலபிளா இருங்க. டெலிகிராம் லிங்க் வரல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப் ப்ராப்ளமா இருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் அதுல அனுப்பிச்சு விடுறேன். சரி வேற மேடம், ஏன்னா நான் என்ன? இப்பதான் பண்ணேன் அதுக்காக. நான் டெலிகிராம் வச்சிடல, நான் டெலிகிராம் ஓபன் பண்ணிக்கிறேன் மேடம். ஓகே ஓகே இல்லைன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவேன். சாரி சாரி ஓகே சாரி, மேம். வாட்ஸ்அப் இல்ல, ஜெனரல் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே 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 மேம் மேம், குட் மார்னிங் தேங்க்யூ. மேம். குட் மார்னிங், சொல்லுங்க சார். மேம் நீங்க கால் கொடுக்குறீங்களா ட்ரேடிங் டைம்ல, அந்த டைம்ல நீங்க கொடுக்குற காலை வச்சு கூட நாங்க அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? சார் அது வந்து அலைஸ் ப்ளூல இன்வெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எலைட் அதுக்கு எலைட் வந்து குரூப்ல இருந்து அனுப்புறீங்களா? சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பட் நாம வந்து நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் கிளைண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவுமே வந்து இல்லாம நம்ம அதை பண்றோம். ஸோ அது இல்லாம உங்களுக்கு வேற என்ன சர்வீஸ் வேணும்னு சொல்றீங்க சார்? இல்ல இல்ல மேம், நீங்க எலைட் குரூப்ல நீங்க அனுப்புறீங்களே கால் டியூரிங் ட்ரேடிங் டைம்ல, அந்த டைம்ல வந்து நீங்க இப்ப அனுப்புறதுலயே வச்சு நாங்க ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாமான்னு கேட்க வர்றேன். பண்ணலாம் சார், தாராளமா. அதுவே பண்ணலாம். அது ஸ்டாப் லாஸ் இல்லாம பண்ணாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி அத தேங்க்யூ. நான் இன்னுமே உங்களுக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணி குடுக்குறேன். சரிங்க இனிமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல 20:20 அப்படி இல்லாம உங்களுக்கு இன்னுமே வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ மாத்தி மாத்தி பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் நல்லாவே புரியும். சரிங்க சரிங்க. தேங்க்யூ. வேற வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? மேம் மேம் குட் மார்னிங் மேம். மார்னிங். மேம் நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பையிங் அலோன் பண்றீங்களா இல்ல செல்லிங்ஸும் நீங்க பண்றீங்களா மேம்? செல்லிங்ஸுக்கான மார்ஜின் இருக்கு அப்படின்னா ஐ கேன் ஐ கேன் ஃபாலோ வித் யூ. நான் உங்களுக்கு ஓகே. அதை பண்ணலாம். ஓகேங்களா? பிகாஸ் நான் எக்ஸ்பைரி டேல செல் பண்றேன். ஓ செல்லிங் ஓகே ஓகே. ஸோ செல்லிங் அப்படிங்கிறது நல்ல ஒரு வீக் ஒரு நல்லா இருக்கும். அதுல பெரிய டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். பட் புரியுது. செல்லிங்கான மார்ஜின் இருக்குன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் நம்மள ஓகே பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லேக் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. அந்த ஒன் ஓகே. லேக் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பையிங் தான் நம்ம சொல்றது. கரெக்ட் கரெக்ட் மேம், நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் இப்போ அந்த ஆல்கோ ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நீங்க ஷோ பண்ணியிருந்தீங்க மேம். ஓகே, பெர் மந்த் வந்து அப்ராக்சிமேட்லி 10,000 சொல்லிட்டு தென் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் தென் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல இருந்து ட்ரேடிங்க்கு எடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன ரேஷியோ அப்படிங்கிறது சொல்ல முடியுங்களா? லைக் இப்போ நான் ஒரு 1 லேக் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா, ரவுண்ட் நம்பரா சொல்றேன், ஒரு 1 லேக் நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா அதுல வந்து ஒரு 25 to 30% மட்டும் தான் நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுப்பேன். அதுல வந்து அந்த 30%ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2 to 5% வந்து என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் 5 to 10% வந்து என்னோட ப்ராஃபிட்டாகவும் பர் டேக்கு நான் வந்து இப்போ கால்குலேட் பண்ணுவேன். ஸோ அந்த டேர்ம்ஸ்ல இப்போ பர் டே சாரி பர் மந்த் 10,000 இப்போ வந்து 500 பிளஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணதுல 400 பிளஸ் நம்ம ப்ராஃபிட் வந்திருந்தாங்களே,
இப்போ அந்த ரேஷியோ வந்து பார்த்தா அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, பர் டேக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க மேம், சொல்ல முடியுங்களா? சார் இது நான் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்றேன் பிகாஸ் இதுக்கு நான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணிருந்தேன். அதை அனுப்புறேன், நீங்க கொஞ்சம் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி மேம், கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஓகே, கண்டிப்பா, தேங்க்யூ. நீங்க இது மட்டும் எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுருங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப் இன்னொரு 2 ஹவர்ஸ்ல ஆக்டிவேட் ஆயிடும். நான் உங்களுக்கு அதுல கிளியரா சொல்லிடுறேன். எஸ் மேம். எனக்கு இன்னும் அதர் டவுட்ஸ் கூட இருக்கு. நீங்க மார்னிங் உங்ககிட்ட கால் பண்ணியிருந்தாங்களா, ஸோ எனக்கு அதர் இதுவும் இருக்கு. நான் பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுறேன். நீங்க மேம் ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க மேம். சரி சார், வேற என்ன Thank- டவுட் இருக்கு? ஹலோ Thank you so much, ma'am. மேடம். நீங்க அதுல மெசேஜ் நீங்க பண்ணுவீங்களா மேடம் சாயந்தரம் கிளாஸுக்காக? இப்பவே நான் பண்ணிடுவேன் சார். எனக்கு உங்களுடைய ஒன்ஸ் வந்து கிளாஸுக்கு யாரெல்லாம் பே பண்ணிருக்கீங்களோ அவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்ல பெய்டுன்னு போடுங்க, இல்ல கூகுள் Okay. பேல உங்க ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. நானே உங்களுக்கு லிங்க் எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜ்ல டெலிகிராம் குரூப் அனுப்பிச்சிடுவேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஹலோ மேம் மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. மேம் சாரி டு இன்டரப்ட் யூ மேம். ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே மேம். என்னன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து பார்த்தேன் ஜாப். ஸோ வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 3 to 4 மந்த்தாக நான் ஃபுல் டைமில் வந்து பார்த்தினாக்கா ட்ரேடிங்கோட ஸ்க்ரீன்லாம் பார்க்க முடியுது, நான் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் வந்து இங்கே ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஸோ சப்போஸ் எனக்கு இப்போ ஜாப் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா நான் இதை குவிட் பண்ணிட்டு நான் அதை கண்டினியூ பண்ணலாங்களா, இல்லை வந்து பார்சலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டில் 11 o'clock வரைக்கும் என்னால் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 11:30 to ஈவினிங் வந்து பண்ணலாம் 8 சார். நீங்க தாராளமா வரைக்கும். வந்து நீங்க ஆ. தாராளமா வந்து 11 o'clock வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க Yes. தாராளமா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். சூப்பர் மேம். ஓகே, ஸோ அதுக்கான கைடன்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் ட்ரேடர்ஸ்ல கண்டிப்பாக பண்ணிடலாம் கிடைக்கும் இல்லை சார். மேம்? நீங்க நம்ம கிட்ட கிளைண்ட்டா ஒன்னே ஒண்ணுதான் இது, நீங்க தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து 2600 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு 2 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் நான் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். ஸோ அப்ப அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு எந்த அளவுக்கு ஆன்சர்ஸ் ஃபாஸ்டா கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ லைவ்ல ட்ரேட் பண்றேன், ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் கொடுக்குறோம். நம்ம பிரான்ச் கிளைண்ட்டை நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது தான் நம்மளுடைய மெயின் ஒர்க். இப்ப நீங்க வேற ஒரு பிரான்ச் கிளைண்டா இருந்து என்கிட்ட வந்து சர்வீஸ் கேட்டீங்கன்னா நிச்சயமா என்னால பண்ண முடியாது. அதனாலதான் ஒரே டேர்ம், இஃப் யூ ஆர் அவர் பிரான்ச் கிளைண்ட் மெசேஜ் மீ, கால் மீ. இஃப் யூ ஆர் அதர் பிரான்ச் கிளைண்ட் நீங்க எங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஜென்ரலாவே இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஐசிஐசிஐ பேங்க்ல போய் செக் கொடுத்தோம்னா நிச்சயமா வாங்க மாட்டாங்க. அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ நீங்க வந்து நம்ம பிரான்ச் கிளைண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், ஜென்ரலான டவுட்ஸ் ஆகட்டும், ஒரு எமோஷனலி உங்களுக்கு என்ன தேவை, என்ன சப்போர்ட் எல்லாமே என் சைட்ல நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். நீங்க பி வித் மீ. எதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? சொல்லுங்க, வேற யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? மேம் கிளாஸ் நாளைக்கு போனோம் மேம் 7 to 9 என்னங்க சார்? கிளாஸ் நாளைக்கு ஆக்சுவலி நான் வந்து இந்த கிளாஸ் வந்து 6 நாள் கிளாஸ் வந்து எப்படி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா டெய்லி ஈவினிங் 7 to 9 வந்து தியரிட்டிக்கலா இருக்கும். சரிங்க காலை மேம் 10 மணிக்கு அப்புறம் பிராக்டிக்கலா இருக்கும். 10 மணிக்கு காலையில ஒரு செக்ஷன் வச்சிருக்கேன். அது சரிங்க எதுக்குன்னா மேம் பிராக்டிக்கலுக்காக. இப்ப நான் என்ன ஓகே சொல்லி தரேங்கிறது மார்க்கெட்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. ஓகேங்க மேம் சரிங்க மேம் அதான் டவுட் ஸோ இந்த கேட்டுக்கோங்க. செக்ஷன் வந்து டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 30-35 மணி நேரம் டோட்டலா வரும். ஒரு பிகினர் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆப்ஷன் ட்ரேடிங்ல எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எப்படி கொண்டு போகணும், இது எல்லாத்தையுமே தொகுத்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய ட்ரேடு மெத்தடை நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ். மேடம் சொல்லுங்க ஹலோ மேடம். மேம், நான் வந்து நியூ டு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே நான் நியூ மேம். டிமேட் அக்கௌண்ட் என்கிட்ட இல்ல, எப்படி மேம் ஓபன் பண்ணணும்? எந்த வெப்சைட் மேம்? என்ன டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்? மேம் அலைஸ் ப்ளூ தான் மேடம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
அலைஸ் ப்ளூல அலைஸ் அக்கௌண்ட் நீங்க இப்ப ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ஸ்ல நான் ஜாயின். ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். இன்னைக்கு கிளாஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம். சரி மேடம், நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு நான் ஸ்டாஃப் விட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்லி எல்லா ஓகே மேம். டீட்டெயிலும் அவங்க கிளீனா சொல்லிடுவாங்க. ஓகே மேம். ஓகே மேம். எனக்கு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து எனக்கு கிளாஸ் மேம். நானும் 7 days கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிகினர் தான். ஸ்டாக் பத்தி எதுவுமே தெரியாது பேசிக்கா. பட் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. அதான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்து தான் மேம் சரி உங்ககிட்டயே கத்துக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே மேடம், நான் சொல்லி தரேன் மேடம். ஓகே மேம். ஓகே மேம். ஹலோ மேடம். சொல்லுங்க சார். மேடம், நம்ம அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். எனக்கு லிங்க் கொஞ்சம் அனுப்புவீங்களா மேடம்? அனுப்புறேன் சார். உங்களோட உங்களோட நம்பர்ல இருந்து எனக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. நான் ஓகே இன்னும் 2 hours வாட்ஸ்அப்ல இல்லைன்னா நார்மல் மெசேஜ் போடுங்க. நான் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்றேன். ஓகே மேடம். ஓகே. சரி, நீங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா உங்களோட ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல லாபகரமா போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கோங்க. ஸ்லோவா ப்ராசஸ் பண்ணுங்க. நல்லா பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமலாம் இல்ல. எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஐ வில் கம் பேக் டு யூ. எனி மோர் டவுட்ஸ்? Any more doubts? சரி, இதோட ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஹாப்பி வீக்கெண்ட். Have a profitable week ahead. Thank you.